மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். தாவீதை மட்டும்தான் உயர்த்துவார்னு அர்த்தம் இல்லை. உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணுவாரு? உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவரால் ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே எவரையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 4வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். நான் எப்படி வாழ்ந்தால் மேன்மை கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி வாழ்ந்தால் நமக்கு மேன்மை கிடைக்கும்? என்னன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருக்கலாம்ல, உனக்கு ஒரு மேன்மை கிடைச்சிருக்கும்ல. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில என்ன பண்ணிருக்கும்? படுத்திருக்கும். நன்மை செய்யலன்னா பாவமா இருக்கும். நன்மை செய்தால் மேன்மை உங்களுக்கு கிடைச்சு. ஹல்லேலூயா. ஒரு 2 காரியம் தான். பாவம், அதாவது நன்மை செய்தால் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, நீ நன்மை செய்திருந்தால் எனக்கு விருப்பமானவனாக இருந்திருப்பார். ஆண்டவர் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாததுனால்தான். இப்போ ஆண்டவர் அவரிடத்துல சொல்றாரு, நீ நன்மை செய்திருந்தீன்னா உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கிட்டிருப்பேன். உன் காணிக்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கேன்னா நீ கண்டிப்பா நீ மேன்மை உள்ளவனா இருந்திருப்ப. ஏன் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கிட்ட? அவன் நன்மை செய்தான், அதனால நான் அவனை கனப்படுத்துவேன். ஆனா நீ நன்மை செய்யல. ஏன் என்ன? நீ பாவம் செய்யல. நீ பாவம் செய்ய ஒருத்தர் காணிக்கை கொடுத்தாங்க, அதை அங்கீகரிப்பேன் மட்டும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாவமும் செய்து தசமபாகம் காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துட்டு வந்து போட்டோம்னா ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டார். நீ என்ன பாவம்னா செய்வான், நீ என்னன்னா பாவம் செய், என்னன்னா அநியாயம் பண்ணு, என்னன்னா பண்ணு, ஆனா எனக்கு தசமபாகம் மட்டும் கொடுத்துருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற தேவன் அல்ல. அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவனாய் இருந்து உண்மை உத்தமமாய் இருந்து அவன் கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகங்களையுமே ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அந்த பாவம் என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னால், நம்மை அடக்கி ஆளுகிறது, நம்மை தேவனிடத்திலிருந்து சேர முடியாமல் செய்து விடுகிறது. ஆகவே அதை விட்டு விட்டு நன்மை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்ம மாறுவோம்.